Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் பரந்தூர் போராட்ட குழுவினர் சந்திச்சு பேசியிருக்காங்க. விஜய் எப்போ கல அரசியலுக்கு வருவாருன்னு இதுதான் விஜய் டைப் ஆஃப் கல அரசியல் அப்படின்னு நான் பார்க்குறேன். இறங்கி வேலை பாருங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், தாவேக்கா பின்புலத்தோடு இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து போராடுங்க. டு பி வெரி ஃப்ராங்க், பேசிக்காக சொல்லணும்னா கொஞ்சம் கவலை தரும் நிலையில தான் நம்மளுடைய சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தமிழக காவல்துறை இப்படி ஒர்க் பண்ணாது. நம்ம சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, தமிழக காவல்துறை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எப்பயுமே அலர்ட்டில் இருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கக்கூடிய நயினார் கூட்டணி எங்கள் தலைமையில் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் முதல்வர் போஸ்டிங் தரோம் அப்படின்னா, பாஜக கூட்டணிக்கு போன இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இவர் முதல்வர், இவர் துணை முதல்வர்னு ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸோ இல்லை இஷ்டத்துக்கு ஒரு கருத்து கணிப்போ போய்கிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் முதல்வராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வெறும் மைனாரிட்டி வாக்ஸ் தானே, அவங்க ஓட்டு வரலன்னா பரவாயில்ல, மீதி இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஓட்ஸில் பிரிச்சுக்கலான்றது தான் அதிமுக பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்த்தேன். ஆனால் மெஜாரிட்டி வாக்காளர்கள் நான் உங்கள் சிங்கதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் பரந்தூர் போராட்ட குழுவினர் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போது விவசாயிகள் எங்களுக்காக நீங்க நேரில் எங்களுடைய போராட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி அப்படிங்கிறதில் சொல்லியிருக்காங்க. தற்போது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக எப்படி திட்டமிடலாம், எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை கூட்டமும் சில வாரங்களுக்கு முன்பு கூட முதல்வர் தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடந்தது பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பரந்தூரில் தான் கட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி அணுகுறாங்க? டு ஸ்டார்ட் வித், எல்லாரும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கேட்டே இருந்தாங்க இல்லைங்களா, விஜய் எப்போ கல அரசியலுக்கு வருவாருன்னு. இதுதான் விஜய் டைப் ஆஃப் கல அரசியல் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த விருது வரும் விழா போது கூட இந்த மாதிரி அடுத்து சந்திப்பு இருக்குன்னு நமக்கு எந்த ஒரு நியூஸுமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகத்தில் பரந்தூர் போராட்டக்குழு வராங்க, அதை தொடர்ந்து ஜாக்டோஜியோ அமைப்பினரோட போராட்டக்குழு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ஒரு பக்கம் எப்படி அரசியல் முன்னெடுப்பு எடுக்க போகிறாரோ, அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் போராட்டங்கள் இருக்கோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ, இல்லை அவங்கள நேரடியாக கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, நான் வந்தால் என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் ஒரு தார்மீகத்தோடு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஷூடாக யோசித்தோம்னா, மேபி நீங்கள் இறங்கி வேலை பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், தாவேக்கா பின்புலத்தோடு இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து போராடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா தலைவர் தனிப்பட்ட முறையில் அங்கே போகும்போது பல எதிர்ப்புகள், போலீஸ் பல நெருக்கடிகள் கொடுத்ததை பார்த்தோம். மேபி அதோட அந்த செயல்பாடு தான் நீங்கள் தடுக்க முடியும். நான் இப்படி செயல்பட நீங்கள் எப்படி தடுக்க முடியுன்றதை வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாருன்னு யோசிக்க வேண்டியது. அதே வேளையில் ஜாக்டோஜியோ அமைப்பினரும் விஜய் அவர்களை சந்தித்து எங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது, அதற்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து தேர்தலுக்கு முன்பாக இப்போ அரசான பிறகு அவங்க செயல்படுத்தலை நடைமுறையில் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. விஜய் இதை எப்படி அணுக போறாருன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு கஜானாக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும். அதை இது வரைக்கும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களே அதெல்லாம் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த ஃபேக் ப்ராமிசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ப்ராமிசஸை கொடுத்து அட் எனி காஸ்ட் ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த மாதிரியான ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்டு உள்ளே வராங்க. அது அவங்களோட மேலே இருக்க தப்பு குற்றச்சாட்டு. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கும் அரச கஜானாக்கு. கடன் சுமையை இன்னும் பல மடங்கு ஏற்றுறதுக்கெலாம் வாய்ப்பு வரும் அப்படின்றதுனால தான் இவங்க இதை பண்ண முடியாத சூழ்நிலையில் ஆர்பிஐ கைடன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட நிலைமை. விஜய் என்னன்னு கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட எக்ஸ்பர்ட் பேனல் கிட்ட கன்சல்ட் பண்ணுவாரா, இல்லை நான் கொடுத்துட்றேன், நான் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போயிடலாம், அதுக்கு தேவையான ரெவென்யூவை நான் கவர்மெண்ட்லேயே எப்படியாவது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வழி பார்க்குறேன், அரசாங்கத்துக்குன்னு ஒரு வருவாய் இருந்தால் அதை செயல்படுத்துறதுக்கு முறையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அரசு ஆசிரியர்களை அரசு ஊழியர்களை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக புறந்தள்ளக்கூடாது. ஏன்னா அரசாங்க மிஷினரின்றதே அது ஒரு செட்டப், அது ஒரு கம்பெனி கணக்கு தான். அதோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனாலிட்டி நீ என்ஷூர் பண்ணணும். அது பாதிக்கப்படும் போது அரசாங்க நிர்வாகமே பாதிக்கப்படும், பொதுமக்களுக்கான சேவைகள் பாதிக்கப்படும். ஒன்று
ரெண்டாவது எலக்டோரல் பாலிடிக்ஸில் அவங்கள பகச்சிக்க கூடாது. மூணாவது வந்து இந்த அரசு ஆசிரியர்கள் அவங்களுடைய தேவை, அவங்களுடைய சேவை மக்களுக்கு, மாணவர்களுக்கு எவ்வளோ முக்கியம். அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓரம் கட்டப்பட்டு அதனால் அவங்களுக்கு ஒரு போராட சூழ்நிலை ஏற்படுத்தி அதுலேயே அவங்களுடைய ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் போகிறது வந்து ஏற்படுதல் கிடையாது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்த முடியுமா? அப்படி முடியும்னா நான் என்ன பண்ண முடியும் அதை குறித்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறது வந்து நாட் அட்வைசபிள். அந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸ் கொடுக்காம மேபி வேறு ஏதாவது அடுத்த பே கமிஷன் போகலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்து. மேபி என்ன காம்ப்ரமைஸ்க்கு வராருன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காக்கப் போகிறார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த கேள்வியை எதற்காக அப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கும்போது திருமங்கலம் அருகே சத்திரப்பட்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து சூறையாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ லா அண்ட் ஆர்டர் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து டு பி வெரி ஃப்ராங்க், பேசிக்காக சொல்லணும்னா வந்து கொஞ்சம் கவலை தரும் நிலையில தான் வந்து நம்மளுடைய சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொலைகள் எந்த நியூஸை பார்த்தாலுமே ஒரு க்ரைம் பேஸ்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழக காவல்துறை இப்படி ஒர்க் பண்ணாது. நம்ம வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, தமிழக காவல்துறை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து எப்பயுமே அலர்ட்டில் இருப்பாங்க, ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு அவங்களுடைய பேட்ரோலிங் இருக்கும், அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ரெகுலராக ஒரே பேட்டர்னில் அந்தந்த பகுதிகளில் ரிப்பீட்டடான கிரைம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறத பல இடத்துல பார்க்குறோம். இதுவே வந்து ஒரு கவலை கொடுக்கக்கூடிய காரணமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர் டேட்டா இருந்ததுன்னா, இல்லைங்க இதுதாங்க ப்ராப்ளம், போதுமான போலீஸ் பர்சனல்ஸ் இல்லை போலீஸ் பர்சனல்ஸில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது, போலீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நெக்ஸஸ் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். இன்னும் என்ன பிரச்சனைனே சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறி தான் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன் இப்படி நடக்குது? ஏன் தொடர் கொலைகள், ஏன் தொடர் கொள்ளைகள், ஏன் இந்த மாதிரி பெண்கள் காணாமல் போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பெரிய கன்ஃபியூஷன் டவுட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சுன்னு இருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே வந்து கனெக்டட், எல்லாமே சிசிடிவி மூலமாக சர்வேலன்ஸில் இருக்குது. எல்லா சிசிடிவிஸும் வந்து அந்தந்த போலீஸ் கமிஷனரேட்லேயே இல்லை சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ்லேயே வந்து 24/7 லைவில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல மர்ம நபர்கள், இது என்ன நம்ம பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறோமா, பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிறோமா, எங்கேருந்து வந்தாங்க மர்ம நபர்கள் யாருன்னே இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாமல் நியூஸ்லேயே மர்ம நபர்கள்னு வருதுன்னா அப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை மறைக்கிறாங்களா, இல்லை நிஜமாவே அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் தெரியாமல் போலீஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு கிராமம், நீங்கள் சொல்கிற பேர் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சக்கரவட்டி. அப்போ ஒரு சின்ன ஊர், அங்கே யார் யார் இருக்கா, யார் வரா, யார் போகிறான்ற அங்கே ஒரு வடை சுட்டு வைக்கிற பாட்டிக்கு தெரியும், போலீஸ்க்கு தெரியலையா? எங்கேருந்து திடீர்னு வந்தாங்க முகம் தெரியாதவர்கள்? அப்போ ஏதோ போலீஸ் ஏதோ பெருசாக ஒரு கேப் விட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் வருது. எந்த டிபார்ட்மெண்ட் கேப் விட்டாலும் வந்து அந்த கேப்பை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கேப் விட்டோம்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வளோ பேருக்கு அச்சுறுத்தலாம் அமையும் தெரியும். கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி தான் வந்து நடைபெறும். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுலேருந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன, அதிமுக காரங்க இதை எப்படி பார்ப்பாங்க? அதாவது நம்ம இது முன்னாடியே சொன்னோம், அஇஅதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரு 100% புரிந்துணர்வு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான கூட்டணியாக நம்ம பார்க்கவே இல்லை. அது வந்து ஒரு கம்பல்சிவ் கூட்டணியாக தான் பார்த்தோம். அது உடஞ்சிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம பல இடத்துல சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அஇஅதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட பின்னாடி என்டிஏ கூட்டணின்னு இருந்த பேனரை எடுத்துட்டு அஇஅதிமுக பாஜக கூட்டணின்னு பேனர் மாற்றுறது அளவுக்கு நிர்பந்தம் இருந்துச்சு. அப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாங்க. அதை அதிமுக மறுத்து இல்லை இது என்டிஏவும் அதிமுக சேர்ந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணிலாம் சொல்லி முடிச்சாங்க. ஆனால் அதோட தொடர்ச்சியாக இப்போ மதுரைக்கு மாநாட்டுக்கு வந்த அமித்ஷா திரும்ப இல்லை இது என்டிஏ கூட்டணி, அண்ணாமலையும் உள்ளே வரணும், அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மாநில பிரச்சார குழு தலைவர் போஸ்டிங் கொடுத்து டெல்லியிலையும் ஏதோ ஸ்பெஷல் போஸ்டிங் கொடுக்க போகிறோம், அண்ணாமலையும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நயனாரையும் அண்ணாமலையும் வந்து ஒரு சமாதானம் ஏற்படுத்தி விட்டதெல்லாம் பார்த்தோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருங்க. ஆமாம், சமாதானம் ஏற்படுத்தி நீங்கள் தலைவராக இருங்க, நீங்கள் பிரச்சார குழு தலைவராக இருங்க, 2 பேரும் சேர்ந்தா எனக்கு இந்த வெற்றி வாங்கி கொடுக்கணும், எந்த சீட்டு வேணும்னு கேளுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்த நாளே இப்படி ஒரு நியூஸ் லீக் ஆச்சு, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அடுத்த நாளே தமிழகத்தில் இந்த 72 சீட்டில் 72 எம்எல்ஏ தொகுதிகளில் நாங்கள் வந்து போன எம்பி எலெக்ஷனில் அதிக மார்ஜினில் வந்திருந்திருக்கோம், முதல் இடம் 2வது இடத்துக்கு வந்தோம்னு சொல்லி அந்த 72 எம்எல்ஏ தொகுதிகளை மார்க் பண்ணி
பிரதமருக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் லெட்டர் எழுதியிருந்தார். அந்த நியூஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாஜகவே தனியாக 70-72 சீட்டு கேட்பாங்களோ, இல்லை பாஜக கூட்டணி எல்லாம் சேர்ந்து என்டிஏக்கு 100 சீட்டு கொடுத்துருங்க, அஇஅதிமுக 134 நின்றுக்கங்கன்ற ஒரு நிலைமை வருமோன்னு பார்த்தோம். இப்படி ஒரு நிலைமை வந்தாலே திரும்ப இது வந்து ஒரு டீல் பிரேக்கராக தான் பார்க்கணும். அதோட தொடர்ச்சியாக ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கக்கூடிய நயினார் வந்து கூட்டணி எங்கள் தலைமையில் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் முதல்வர் போஸ்டிங் தரோம் அப்படின்னா, இப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி யாருன்ற கேள்வி வருது. பெரிய கட்சி தான் முதல்வர் யாருன்றது டிசைட் பண்ணுவாங்க. பாஜக கூட்டணிக்கு போன இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். தேர்தல் முடிஞ்சிடும், இவர் முதல்வர் இவர் துணை முதல்வர்னு ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸோ இல்லை வந்து இஷ்டத்துக்கு ஒரு கருத்து கணிப்போ போய்கிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து முதல்வராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது அதே பாஜக கட்சிக்குள்ளே இருந்தாலும் சரி, கூட்டணிகளில் இருந்தாலும் சரி. இது பாஜக பல இடங்கள் நிகழ்த்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் இதுக்கு ஒரு சான்று. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தமிழகத்துக்குள்ளே வரும். அது அஇஅதிமுகவுக்கு நிகழும்னா அது அஇஅதிமுக அட்லீஸ்ட் இன்னைக்கு தேதிக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த திரும்ப இது ஒரு டீல் பிரேக்கராக தான் போகும். இது வந்து ஒரு பெரிய ரக்கஸை கிரியேட் பண்ணும். எடப்பாடியார் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அஇஅதிமுக தொண்டர்களாகட்டும் பாஜக தொண்டர்களாகட்டும் அவங்கவுங்க தலைமையில் ஒரு கூட்டணி போகணும், அவங்க மெஜாரிட்டி தொகுதியில் நிற்கணும், அதன் மூலமாக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தான் நிரூபித்து அது மூலமாக வரணும். இவங்க கூட கூட்டணி எதுக்கு போகணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் கிராஸ் ரூட் லெவல் நிர்வாகிகள் இருக்கிறதையும் நம்ம பிரபலமாக பார்க்க முடியுது. நான் கிராஸ் ரூட்னு சொல்கிறது மாவட்டம் வரைக்குமே. ஏன்னா இந்த மாதிரி அஇஅதிமுக பெரும் சீட் ஷேர் வந்து என்டிஏக்கு கொடுக்கும் பட்சத்தில் அஇஅதிமுகவில் இருக்க பல முக்கியமான எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக வர வாய்ப்பு இருக்கவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்குது. சேம் ஹோல்ஸ் குட் வித் பாஜக ஆல்சோ. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்கூடாதுன்றது தான் வந்து ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஸோ கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாயிட்டே வருது. இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள், கூட்டணி யாரால் உடையும் நினைக்கிறீங்க? இல்லை, இது இன்னொரு ஒன்று சேர்த்துருக்கிறாரு, அமித்ஷா மட்டும்தான் சேர்த்துருக்கிறாரு. இதில் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாமகவும் தேமுதிகவும் இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு ஓப்பனாக இருக்கிற ரெண்டு கட்சிகள். பாமக வந்து அஇஅதிமுகவுக்கு போகணும்னு திரு ராமதாஸ் அவர்களும் பாஜகவுக்கு போகணும்னு திரு அன்புமணி ராமதாஸும் சொன்னதாக தான் கேள்வி. இன்னைக்கு அதனால தான் உடஞ்சி நிற்குது பிரச்சனைன்றது. அங்கே தான் ஆரம்பிச்சதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உட்கட்சி குழப்பம் இந்த கூட்டணி பிரச்சனையில் 2024 தேர்தலில் தான் வந்ததுன்னு. இன்னைக்கு என்ன நிலைமை? அஇஅதிமுக பாஜக ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் கூட கூட்டணி போனாலும் அது ஒன்று தானே, ஒரே மாதிரி அலைன்ஸாக தானே பார்க்கப்படும். அப்புறமும் ஏன் அந்த குழப்பம் நீடிக்குது? இந்த குழப்பம் இப்படி இருக்கும்போது எதற்கு ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு தைலாபுரம் தோட்டம் வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போனோம்? அவரை எதுக்கு வந்து மதுரை மாநாட்டில் வர வைக்க ட்ரை பண்ணி அவர் சென்னைக்கு வந்து உட்காரணும்? ஸோ ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. பாஜக கூட்டணிக்குள்ளே பாமக போக விருப்பம் பார்க்கலையோ? என் இஷ்டப்படி தான் கூட்டணி அமையும். தாவேக்காவையும் நாங்கள் இன்னும் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணல, தாவேக்கா கூடவும் நாங்கள் பேசுவோம்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாருன்னா, அவர் அவ்வளோ பெரிய ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பாலிட்டிஷியன். அவருடைய ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா, தாவேக்காவை கார்ட்ஸில் வச்சுக்கிட்டு அதிமுக டிமாண்டோ இல்லை அதிமுக கூட கார்ட்ஸில் வச்சுக்கிட்டு தாவேக்காவில் ஒரு சீட் ஷேர் டிமாண்டோ கேட்பாரு. பாஜக கூட போல விருப்பம் இல்லை. அப்படி அதிமுக கூட தான் அவர் போறாருன்னா என்டிஏ கூட்டணி அதிமுக கூட இருக்காதுன்றது 6 மாதம் கழிச்சு நடக்க போகுது. அதை அவரு முன்கூட்டியே நமக்கு சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலவேறு கருத்துக்கள் வரும், அதற்கு எதிர்கருத்துக்கள் வரும். அதுவே காரணமாக மாறி கூட்டணி முறையும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பாஜக தான் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து பாஜக வந்து கழட்டி விடுமா இறுதி நேரத்தில்? அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிராதா? இல்லை, பேக் ஃபயர் ஆகுன்றது ரெண்டாவது. ஏன்னா முதல்ல அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஆசைப்பட்டு ஒரு கூட்டணிக்குள்ளே போகும்போது அதை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை, ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு சொல்றாரு, டெல்லி தலைமைக்கு மோடி, தமிழ்நாட்டு தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு. அது எங்க அவர் சொல்வாருங்க. என் கேள்வி என்னன்னா, கூட்டணியை யார் டிசைட் பண்றது? தமிழகத்துக்குள்ள பிக்கஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அதிமுகவா பாஜகவா? அதிமுக தான். அப்போ யார் இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணணும்? யார் இதில் முதல்வர் அனௌன்ஸ் பண்ணணும்? யார் இந்த ஷீட் ஷேரிங் சொல்லணும்? யாரோட கன்சென்ட் படி மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள வரணும்? எல்லாமே அதிமுகவோட ப்ரெரோகேட்டிவாக இருக்கணும். ஆனால் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? எல்லாமே பாஜகவில். இப்போ நீங்கள் அதிமுகவா பாஜகவா தமிழ்நாட்டில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. தமிழகத்துக்குள்ள உட்கார வச்சு நீங்க அமித்ஷா அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது எடப்பாடியோட அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய கரிஷ்மா இல்லை ஒரு பெரிய பவர் சென்டர் இருக்கு இல்லையா? அப்ப அந்த பவர் சென்டரா அவர் செயல்படும் போது இங்க அதிமுக அதனாலே டீமீன் ஆகுது. இதை வந்து அந்த தொண்டர்களோ வாக்காளர்களோ ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே தாவேக்கான ஒரு கட்சி வந்து திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க. அதிமுகவோட முக்கியமான ஓட் ஷேரே திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி தான். ரெண்டாவது, ஒரு கரிஷ்மா பேஸ்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தொடர்ந்து வந்து வாக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே அதிமுக இழக்கும் பட்சத்தில் இது எல்லாமே தாவேக்காக்கு கேபிட்டலைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த அதிமுக இருக்கக்கூடிய ரெண்டாவது இடமே தாவேக்காக்கு ஆல்ரெடி போயிடுமோ அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ இந்த கேள்விகள் எதையுமே வந்து எடப்பாடியார் வலுக்க விட மாட்டாரு. ஒருவேளை போய் தான் ஆகணும்னா கூட மேபி திஸ் கேன் பி எ போஸ்ட் போல் அலையன்ஸ்.
இந்த நேரத்தில் பாஜகவோட கூட்டணி போகிறது அஇஅதிமுகவுக்கு இன்னும் வாக்கு சரிவை தான் ஏற்படுத்தும். இவங்க வந்து வெறும் வந்து மைனாரிட்டி வாக்ஸ் தானே, அவங்க ஓட்டு வரலன்னா பரவாயில்ல, மீதி இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஓட்ஸில் பிரிச்சுக்கலான்றது தான் அதிமுக பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்த்தேன். ஆனால் மெஜாரிட்டி வாக்காளர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஓட்டர்ஸ் எல்லாமே பாஜகவோட போகும்போது நெகட்டிவாக காட்டும்னா மேபி போஸ்ட் போல் போய்க்கலாம்னு சொல்லி இது ஒரு கன்சென்சஸில் கூட மேபி இந்த மாதிரி ஒரு கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியலில் நம்ம எதையுமே வந்து ஃபஸ்ட்டு சைட்டில் பார்க்க முடியாது. 4 லேயர் 5 லேயரில் இருக்கும், லைன்ஸ்க்கு நடுவில் படிக்கணும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு போகிற போக்க பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். விசிக சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வந்து திருச்சியில் நடந்து முடிந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து திருமா அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மதச்சார்பின்மை காக்கும் சக்திகள் எங்களோட வந்து அணி சேருங்கள் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்போ அவர் திமுக கூட்டணியை தான் வந்து மீண்டும் செலெக்ஷனாக வந்து வச்சிருக்கிறாரா? அப்போ அதிமுகவுக்கு சில நேரம் அட்வைஸ்லாம் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் என்ன சொல்ல வருது? இல்லை, திருமானன் வந்து நான் வெறும் ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸோட முடக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா அவர் இதை பற்றி ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தார், நான் அதையும் பார்க்க நேரிட்டது. அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க பிஜேபி வந்து அவரோட கருத்து, என் கருத்து இல்லை. பிஜேபிக்கு வந்து மைனாரிட்டிஸ் மேலாம் எந்த ஒரு வருத்தமோ வன்மமோ கிடையாது. அது வந்து கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு அட்டாக். அவங்க மெஜாரிட்டேரியன் ரூலுக்கு போகிறாங்க. மெஜாரிட்டேரியன் ரூலை மட்டும் ஏற்றுக்காத ஒரு கான்ஸ்டியூஷன் செக்யூலரிசத்தையும் ஜஸ்டிஸையும் ஃப்ரீடத்தையும் அப்ஹோல்ட் பண்ணுறது தான் அம்பேத்கர் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன். ஸோ அவங்க அட்டாக் எல்லாமே கான்ஸ்டியூஷன் மேலே. இந்த கான்ஸ்டியூஷன் எதாவது பண்ணக்கூடாது, இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல்ஸ், அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் சொல்கிறத அந்த செக்குலரிசம்லாம் வந்து மேலோங்க செய்யணும், அதை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் செக்குலரிஸ்டிக்கான ஒரு அந்த பேரணி, மதச்சார்பின்மை பேரணின்னு சொல்லிட்டு அவர் வந்து கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பேன், அம்பேத்கர் என்ன எதிர்பார்த்தாரோ அதவே நான் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு அந்த கான்ஸ்டியூஷன் தான் இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய நிலைப்பாடு. இதை வந்து அவர் திமுகவோட கூட்டணியை நிலைநிறுத்துறதுக்கோ இல்லை அதிமுக கூட்டணியை மறுதளிக்கிறதுக்கோ ஆன பேரணி இல்லை. விசிக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விசிக திருமானனோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் வந்து பெருசு. நான் அவர் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக அவர் வரத்துக்கான வாய்ப்பு, ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்த விசிக திருமானை கேபிட்டலைஸ் பண்ணுவார். அப்போ ஆல் இண்டியா லெவலில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி சென்டிமெண்ட்ஸ் வந்து திருமானை கேபிட்டலைஸ் பண்ணுவார். அதுக்கு தான் அவரோட அரசியல் முன்னெடுப்புகள்லாம் இருக்கும். அப்படி தான் அதை பார்க்குறேன். இது ஒரு கூட்டணி சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்கல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.